ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் போன தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டிட்டாரோ, யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரோ, இப்போ அவங்களுக்கு ஆதரவாகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதாவது எனக்கு போன தடவை 50,000 வாக்குகள் எனக்கு விழுந்துச்சு, இப்போ அந்த வாக்குகள் அப்படியே டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்கறது? போன டைம் இவருக்கு 50,000 வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா அது டிஎம்கேவை எதிர்த்தனால தான் அப்படிங்கிற மாதிரியான புரிதல் இருக்கா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏழை இருக்கக்கூடிய அன்புனால மக்கள் போட்டாங்க, இப்போ அதே அன்பு இப்போ டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகுன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, தலைவனுக்கு தில்லை பற்றியா அப்படின்ற மாதிரி. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான தில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசும்போது திமுக தான் இங்கே சிறந்த கட்சின்னு பேசிட்டு இன்றைக்கி திமுக மோசமான கட்சின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுப்போம். அப்போ என்னோட நிலைப்பாட்டில் பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். நேற்று அந்த பேச்சு பேசணும், இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது விளக்கம்லாம் கொடுப்பேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் நிலைப்பாட்டை மாற்றும் போது. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எந்த மக்கள்கிட்ட போய் அவர் திமுக விமர்சனம் பண்ணாரோ, அவர் திமுக சாதாரணமான விமர்சனம் பண்ணல, ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார். பாஜகவோட பி டீம்லாம் பேசுகிற அளவுக்கு அவர் போனார். அதே மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி திமுகவை ஆதரித்து பேசிகிட்டு இருக்கார். எந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு விமர்சித்தாரோ அதே செந்தில் பாலாஜிக்காக அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். இது எவ்வளோ பெரிய அவமானம். கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் அவர் பல்ட்டி அடிக்கிறார். ஸோ இப்போ அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, நம்மளை யாரும் எதுவும் கேட்டுற மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தானே, ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கோச்சிக்கலாம் மாட்டாங்க. நேற்று திமுக தப்புன்னு சொன்னோம், அதையும் ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி நம்ம திமுக கரெக்ட்னு சொல்கிறோம், அதையும் ஏற்றுப்பாங்க. நம்மளை யாரும் எதிர்த்து பேசிடுவா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட கமல்ஹாசன் அவர்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு தில்லான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, கமல்ஹாசன் அவர்கள் சாதாரண ஒரு திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியோ அதிமுக மாவட்ட செயலாளர் மாதிரியோ கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்காது. நம்ம இங்கே ஜெயிக்கணுங்க, இங்கே இவ்வளோ ஓட்டு இருக்குங்க, அந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, இந்த பகுதிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க, எல்லாம் பிஸ்னஸ் மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அவங்க பெரிய ஐடியாலஜிலாம் பேச மாட்டாங்க. கமல்ஹாசன் பேசுகிற அரசியல்லாம் பெரிய முற்போக்கு அரசியல் பேசுகிறது, அந்த பேச்சு இந்த பேச்செல்லாம் பேசிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. சரி, நீங்கள் பிரச்சாரம் பண்ணணுன்னே ஆகிப்போச்சுன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட நீ கட்சி இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தை தள்ளப்படுறீங்கன்னே வச்சுப்போம். குறைந்தபட்சம் ஒரு 200 பேரில் ஒருத்தன் நல்லவனாக இருப்பான்ல, கொஞ்சமாவது பெட்டராக ஒருத்தன் இருப்பான்ல, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாமே. உங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் கிடச்சாரா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? ஸோ அப்போ கிளியர் கட்டாக பார்க்குறாங்க கமல்ஹாசனுக்கு எங்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க. போன எலெக்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூர் பகுதியில் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குது. உடனே ரைட்டு, அவரை பேக் பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு. மக்கள் நீதி மையம் சார்பாக அங்கே ஒரு சீட்டு கொடுத்து அவரோட சின்னத்தில் நிற்க வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணுறதை தாண்டி டிஎம்கே அவருக்கு சீட்டே இல்லை, ஆனாலும் அவர் பிரச்சாரம் எதுக்கு கமல்ஹாசனை நிற்க வச்சு எதுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணணும்? ஏன்னா தலையெழுத்தா அவங்களுக்கு. கமல்ஹாசனுக்கு கட்சி இல்லை, தொண்டர்களில் அவருக்கு ஒரு 8 சீட்டை கொடுத்து, சார் நீங்கள் இங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம், நாங்கள் உங்களை ஜெயிக்க வச்சுறோம் சார் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா என்ன? எதுக்கு திமுக அதை பண்ணும்? இது என்ன வேடிக்கையாக இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு நாயா போய் அடி போட்டுருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட் பறிக்கப்பட்டிருக்கு. விசிகேவோட எதிர்பார்ப்பு 10 இருக்குது, 8 சீட் தான் கிடச்சிருக்கு. எம்டிஎம்கேவுக்கு 2 சீட் குறைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கொதிச்சு போய் இருக்காங்க. இவருக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு இவருக்கு போய் பிரச்சாரமும் பண்ணி அவர் ஜெயிக்கவும் வைக்கணும்னா என்ன? அவர் என்ன அப்படி ஸ்பெஷலான ஆளா என்ன? அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க. நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எதுக்கு அதை கொடுத்தாங்கன்னு கேட்கணும். இல்லை, அவருக்கு வாங்கிட்டு அந்த ஒரு ராஜ்யசபா சீட் எனக்கு போதும், இது கட்சியில் எல்லாரும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சீட் இல்லைனாலும் பரவாயில்லங்கிற ஒரு தேவை கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்கேருந்து வருது? இப்போ எனக்கு என்னமோ கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அவருக்கு 2 சீட்லாம் கொடுத்துருப்பாங்களான்றது டவுட் தான், எனக்கு தெரில. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எலெக்ஷனில் போட்டியிடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம காரைக்குடியில் இருக்கோம், நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு. டஃப்பாக நீங்கள் போட்டி போடணுன்னா எப்படியும் ஒரு 200 பேர் நல்லா சாலிடாக களத்தில் இறங்கி டெய்லி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஸோ 200 பேர் டெய்லி உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு இந்த தலைவரால் இந்த கட்சியால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, என்னோட அரசியல் எதிர்காலம் பெட்டர் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. சும்மா ஒருத்தன் அவனோட லைஃப்பில் ஒரு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான்ல.
ஒரு 4 வருஷமா நான் கட்சி பணி பண்றேன்னா எனக்கு நாளைக்கு என்ன யூஸ் இருக்குன்னு பார்ப்பான். நீங்க அரசியல்ல நீங்க சீரியஸாவே இல்லை. கமல்ஹாசன் பண்ண பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன இந்த 4 வருஷத்துல? ஒண்ணுமே கிடையாது. அவர் படம் நடிக்க போயிட்டாரு. இப்ப திரும்பவும் அவரோட முதலாளிகளுக்கு தேவை ஏற்படும் போது, எஜமானர்களுக்கு தேவை ஏற்படும் போது இப்ப கரெக்டா வெளில வந்திருக்காரு. இப்ப திடீர்னு அவருக்கு தேவை ஏற்படும் போது படால்னு இப்ப அவரு வெளியே வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா பேசுறாரு. ரைட்டு, இதனால கமல்ஹாசனுக்கு லாபம் இருக்கலாம், தொண்டர்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அவன் எதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும்? ஸோ உங்ககிட்ட ஒரு பார்ட்டி கட்டமைப்பு இல்லை, பணத்தை நீங்க இறக்க மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணாம இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அவங்க சீட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க? இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு சீட் 4 சீட் கொடுக்குறாங்கன்னா, 5 சீட் கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் ஓட் பேஸ்னு ஒன்று இருக்கு. ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கும், 1% கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு 5-10 பேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அது அந்த பார்ட்டியோட கட்டமைப்பு. அதுக்கு தான் அந்த வேல்யூ. 4-5 சீட்டு கொடுக்குறாங்க. டிஎம்டிகேவுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு. 10 சீட்டுக்கு ஒருத்தான ஓட் பேஸான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு ஓட் பேஸ் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஓட் பேஸ்ன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று இருக்கு. எம்டிஎம்கேவுக்கும் அதே மாதிரி தான். இவருக்கு என்ன இருக்கு? நேற்று நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறீங்க, இன்னைக்கு நீங்கள் திமுக போய் சேர்ந்துருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு ஓட்டு வரும்? அவர் சொல்கிற மாதிரி ஓட்டெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நேற்று உங்களுக்கு போட்டவங்கலாம் திமுக எதிர்ப்பாளர்கள் சார். உங்களோட திமுக எதிர்ப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போட்டவங்க. ஸோ அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நேற்று நீங்கள் உடச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்குறது திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்குறீங்க. திமுக எதிர்க்கிறவங்க எதுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு போட போகிறான்? அவரோட அன்புனால ஓட்டு போட்டாங்க. அது அபத்தமான பேச்சு. ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து அப்படி பேச்சே வரக்கூடாது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அவங்க ஓட்டு போடக்கூடாது. உங்களோட அரசியலுக்காக மக்கள் ஓட்டு போடணும். நீங்கள் அரசியல்வாதி, நீங்கள் சினிமாக்காரரோ, அது உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். ஆனால் களத்துக்கு வந்து அரசியல் பண்ண அரசியல்வாதி தான். உங்கள் அரசியலுக்காக தான் மக்கள் ஓட்டு போடணும். ஆனால் அது அன்பினால் போட்டாலுமே கூட அது துரோகமானது தானே இருக்கும். அன்பினால் மக்கள் போட்டாங்கன்னா நீங்கள் மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. அந்த அன்புக்கு துரோகம் பண்ணிங்க. ரெண்டாவது சென்டிமெண்டல் பேச்செலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன். நான் ஒரு பொலிட்டீஷியனை வந்து கோவக்காரராக இருக்கலாம், பர்சனலாக ஒரு நல்லவராக இல்லாமல் கூட இருக்கட்டுமே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எதிர்பார்க்கிறது ஒரு பொலிட்டீஷியன் எனக்கு தேவையான ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும், எனக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். இப்போ நான் ஒரு பொலிட்டீஷியன் சப்போர்ட் பண்ணுறேன்னா அவனோட ஐடியாலஜிக்காக சப்போர்ட் பண்ணுவேன். இவர் இந்த கருத்தியல் பேசுகிறார், இந்த அரசியலை இவர் பேசுகிறாரு. அப்போ என்கிட்ட அந்த அரசியலை பேசி நீங்கள் ஓட்டு வாங்குறீங்கன்னா அந்த அரசியலுக்கு விசுவாசமாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் எனக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க முடியும். நீங்கள் என்கிட்ட ஒரு கதையை பேசி ஓட்டை வாங்கிட்டு அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேற ஒரு கதையை பேசுனீங்கன்னா, இல்லைனா என்னோட ஆதரவை பெற்று பலம் உங்களுக்கு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி வேற எவன்டையாவது டீல் பேசுனீங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? ஸோ ஒரு அரசியல்வாதியோட வேலை இதுதான். ஒரு அரசியலை கையில் எடுத்தால் விடாப்பிடியாக அந்த அரசியலுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். அதை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். எனக்கு நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அன்பு பாசம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள்கிட்ட நான் பாசம்லாம் எதிர்பார்க்கல. அதுக்கு எனக்கு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நான் பாசத்தெல்லாம் எதிர்பார்த்துக்கிறேன். உங்கள் வேலை அரசியல்வாதி. நீங்கள் எனக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அதை கொடுக்காம எதையாவது கதையை பேசிக்கிட்டு கமல்ஹாசனோட வீழ்ச்சியெல்லாம் பாருங்கள். இன்னைக்கு தினமலர்ல நினைக்கிறேன் வெப்சைட்டில் ஒரு கட்டுரை படிக்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்களாம், ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்களாம். அதை இப்போ தான் போடுறாங்க நியூஸாக. இது ஒரு புது நியூஸ் கிடையாது. நான் சில மாதங்களுக்கு முன்னாடியே என் நண்பர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இப்போ என்னென்னா, ஏற்கனவே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க, அதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 ரூபா வாங்குறாங்களாம். கேட்டால் என்னென்னா, பாட்டிலை கொடுத்து அந்த 10 ரூபா வாங்கிட்டு போங்கன்றாங்களாம். ஒன்று, நிறைய பேர் பாட்டிலை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து 10 ரூபா வாங்க மாட்டாங்க. ஸோ போன 10 ரூபா போனது தான். ரெண்டாவது இன்னொரு சிக்கல் என்னென்னா, ஏற்கனவே என்கிட்ட 10 ரூபா வாங்குறீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்குறீங்க. அஃப்கோர்ஸ் நான் பாட்டில் கொடுத்தா நீங்கள் 10 ரூபா கொடுத்துட்றீங்க. ஆனால் இப்போ என் பாட்டில் உங்கள் கைக்கு வந்துருக்குல்ல, அதுக்கு ஒரு ரேட் இருக்குல்ல. இப்போ புரியுதுல்ல? என் பாட்டில் உங்கள்கிட்ட கொடுத்து ஏன் 10 ரூபா திரும்ப வாங்கிக்கிறேன். ஆனால் என் பாட்டில் இப்போ உங்கள் கையில் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ சைலண்டாக பாட்டில் என் கையில் நீங்கள் பறிச்சிட்டிங்களே. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் கொடுக்கலையே. 3 விதமான ப்ராஃபிட் மாதிரி பார்க்கலாமா? ஆமாம், இந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல கூடிய சில தொகுதிகளெல்லாம் அந்த ஸ்டிக்கரை தூக்கிட்டாங்களாம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கெட்ட பேர் வந்துருன்றதுக்காக ஸ்டிக்கரை தூக்கிட்டாங்களாம். எப்போ தூக்குறாங்க? எலெக்ஷன் டைமில் அப்படின்னு அந்த கட்டுரையில் போட்டிருக்கு. ஸோ அப்போ இப்படிப்பட்ட அரசியல் பண்ணுறவங்கள போய் கமல் சப்போர்ட் பண்ணுறாரு. கமல் வந்து அதான் சொன்னேன், ஒரு வட்ட செயலாளர் மாதிரியோ ஒரு பகுதி செயலாளர் மாதிரியோ இருந்தாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏப்பா அந்த 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 பகுதிக்கு ஒரு இவ்வளவு செலவழி, இந்த பகுதிக்கு இவ்வளோ செலவழி. அவங்களுக்குலாம் அவ்வளோதான் தெரியும். காந்தியை பற்றி தெரியாது, மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி தெரியாது, மார்க்ஸை பற்றி தெரியாது, எங்கல்ஸை பற்றி தெரியாது. அவங்கெல்லாம் அந்த லெவலில் தான் அரசியல் பண்ணுவாங்க. சார் எவ்வளோ பெரிய ஆள், சர்வதேச புரிதல் கொண்டவர், அரசியல் நுணுக்கங்கள் தெரிந்தவர். இந்த நுணுக்கம்லாம் தெரிஞ்சுட்டு கடைசியில் நீங்களும் இதே வேலையை பார்த்தீங்கன்னா
கடைசியில் யாருக்கா நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க? உங்களுக்கு இருக்கிற தெளிவில், உங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்போஷரில் செந்தில் பாலாஜிக்கெலாம் காவாசி இருக்குமா? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும். கமல்ஹாசன் அவர்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சவருங்க, நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன் அவர். அவர்கள் படத்தை பார்த்தாலே நிறைய, அவர் படத்தை பார்த்தாலும் தெரியும். அப்புறம் அவரை பற்றி மற்றவங்க பேசுகிறாங்க இல்லையா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அவரை பற்றி பேசுகிறாங்களே, அதை பார்த்தாலும் தெரியும். ஸோ நிறையா விஷயம் தெரிஞ்சவர். செந்தில் பாலாஜிலாம் என்ன பெரிய, அது என்ன சொல்கிறது, பெரிய ஒரு 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 அறிவுஜீவியா என்ன அவர்? அவருக்கு அரசியலையும் பிஸ்னஸையும் கரெக்டாக கம்பைன் பண்ண தெரியும். அதான் அவரோட ஸ்ட்ரென்த் இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இன்றைக்கி சாதாரண அரசியல்வாதியால் பெருசாக மேலே ஏற முடியாது. ஒரு சைடில் பிஸ்னஸும் பண்ணணும், இன்னொரு சைடில் அரசியலை யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை பெருசாக பெருக்கணும், அப்புறம் அந்த பணத்தை திருப்பி அரசியலே இறக்கணும். அவங்க தான் இன்றைக்கி நிற்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கமல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜெல்லாம் வேறு. அவர் போய் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் அபத்தமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் ஒரு காட்டமான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இதை பொறுத்துக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து கமல் மேலே பெரிய கோவம்லாம் கிடையாது, பெரிய வன்மமும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு கமல்லாம் பிடிக்கும். ரஜினி அளவுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கும். எனக்கு ரஜினியை இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நம்ம கமலை தொடர்ந்து விமர்சித்து பேசிக்கிட்டே இருக்கோம். கமல் போட்டி கூட போடலை, ஆனாலும் நான் ஏன் கமலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன்? அதுக்கான சிம்பிளான ரீசன் என்னென்னா, மாற்றம்னு சொல்லி அரசியலுக்கு வர்றது, அதுக்கப்புறம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு திமுக அதிமுகன்னு போய் சேர்றது. இதை தொடர்ச்சியாக பண்ணும்போது மக்களுக்கு மாற்றம் மேலே கூடிய நம்பிக்கையே போயிடுது. இது திமுக மக்களுக்கு மறைமுகமாக கொடுக்கக்கூடிய செய்தி. நீங்கள் என்னதான் மாற்றம் கீற்றம்லாம் பேசினாலும் கடைசியில் உங்கள் ஆட்கள் எங்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. எங்களை மீறி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, மாற்றம்லாம் நினச்சி ஏமாந்துட்டு இருக்காதீங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்களுக்கே அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். இவங்க யார், வைகோ பேசுகிறாரு, விஜயகாந்த் பேசுகிறாரு, கமல் பேசுகிறாரு, விஜய் பேசுகிறாரு, நாளைக்கு விஜய்ங்க தான் வந்து நிற்பார். நான் உங்களுக்கு இன்றைக்கே எழுதி கொடுத்துட்றேன். திமுகவில் வந்து நிற்கிறாரோ இல்லையோ, ஆனால் டக்குன்னு டாட்டா கட்டிட்டு போயிடுவார் அவர். ஏன்னா அவருக்கு இன்னும் டைம் இருக்குது, அவர் சினிமாவுக்கும் போகலாம். ஸோ அதனால் தொடர்ச்சியாக இப்படி மக்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏமாற்றப்படும் போது மக்களுக்கு மாற்றத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடும். அந்த ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் அவங்களோட நோக்கமாகவும் இருக்குது. கமல்ஹாசன் நேற்று எங்களை எதிர்த்து பேசினார், இன்னைக்கு எங்கள் கூட வந்து நிற்கிறார். அது ஒரு பவர் தானே அவங்களுக்கு. ஓபிஎஸ்ஸே வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக பிரச்சாரம் பாருங்க, எல்லாம் எங்கள் கூட தான் இருக்காங்க. ஒரு டிஎம்கே மினிஸ்டர் இலக்காரமாக பேசுகிறார் கமல்ஹாசனை, நாளைக்கு விஜய் எங்க கூட வந்து நிற்பார் அப்படின்னு, கமல் மாதிரி. அப்போ கமலுக்குலாம் இது எவ்வளோ பெரிய அவமானம். நீங்கள் விஜய் அட்டாக் பண்ணுறீங்க ரைட்டு, ஆனால் அவங்க கூட இருக்க கமலை தானே அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள். ஸோ அந்த லெவலுக்கு அவங்க இறக்கி விட்டுட்டாங்க. கமல் வந்து என்னென்னா, இந்தியா முழுக்க ஒரு லெஜெண்டாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவருக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூ இன்றைக்கி இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் பீக்கில் இருந்திருக்கும், இன்றைக்கி வயசாச்சு, வயசானதுக்கப்புறமா அதே மார்க்கெட் வேல்யூலாம் இருக்காது. ஆனாலும் அவரோட நேமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. கமல்னா குவாலிட்டி படம் பண்ணுவார். அவர் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, திமுக காரங்க மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அப்போ ஏன் ஒரு லெகசின்னு ஒரு மனிதனுக்கு இருக்கும்ல. நான் வந்து ஒரு 40 வருஷம் வாழ்ந்தா ஒரு லெகசியை நான் விட்டுட்டு போவேன்ல. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லெகசியை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 50-60 வருஷமாக நீங்கள் சினி துறையில் தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு லெகசியை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த லெகசியை நீங்களே சும்மா ஒரு 5 வருஷத்தில் நாசம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட தேவை ஏற்பட்டிருக்கு? அந்த லெகசியை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய தேவை என்ன? அதை காப்பாற்ற நீங்கள் போராடணும்ல. எனக்கு அந்த வகையில் ரஜினியை பிடிக்கும். அப்படி ஏமாற்றி எடுத்து தப்பிச்சு ஓட்டார் பாருங்க கடைசியில். இந்த பக்கம் வந்து மாட்டல பாருங்க. அவர் மேபி அவர் சம்பாதிச்சிருக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அந்த ஞானம் இருக்குது பாருங்க, அது ஒரு விஸ்டம். அது இன்டெலிஜென்ஸ் வேறு, விஸ்டம் வேறு. ரஜினி வந்து அந்த இடத்துல ஒரு வைஸான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அப்படி வருவேன்னு ஒரு 25 இயர்ஸ் பேசிட்டு அப்படியே கடைசியில் ஒரு ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டார். இன்றைக்கி நம்ம ரஜினியை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதியாக பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் கமல் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம மனசில் எது நிற்குது? அரசியல் தான். கடைசியில் ஒரு அரசியலுக்கு தான் வந்து நிற்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷுவல் தானே நம்ம மைண்டில் இருக்குது. எவ்வளோ ஐகானிக்கான படங்கள் நடிச்சிருக்காரு, அது நம்ம மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அதில் வரணும். அந்த வகையில் ரஜினி அவரோட அந்த லெகசியை பாதுகாத்துருக்காருல்ல, அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் வந்து சென்னையில் பிரச்சாரம் பண்ணும்போது சேகர்பாபு அவர்கள் தான் வந்து ராஜராஜ சோழன் அவர்களை விட அதிகமான கோயிலை கட்டியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டிருக்காரு. இது வந்து சமூக வலைதளங்களில் வந்து நிறைய ட்ரால் செய்யப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ
ஒரு 234 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க திமுக சார்பாக. இன்றைக்கி அரசியல்வாதிகள் எல்லாருமே 99% கரப்ட் தான். நேர்மையான அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி யாருமே கிடையாது. உங்களுக்கு பணம் இல்லைனா உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பணம் பலம் எல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த 234 பேரில் கொஞ்சம் பெட்டரான ஆள்னா இவங்கன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல. நீங்கள் திமுகவுக்கு போயிட்டீங்க, ஓகே, திமுக ஆதரவாக செயல்படுறீங்க, ஓகே, குறைந்தபட்சம் அங்கே இருக்கக்கூடிய கரெக்டான ஆட்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சால் கூட கொஞ்சம் நமக்கு கமல் மேலே மரியாதை இருக்கும். ஆனால் அவர் சூஸ் பண்ணுற ஆளுங்கள்லாம் பாருங்கள், செந்தில் பாலாஜி, அப்புறம் இன்னொரு சைடில் சேகர் பாபு அவர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள் எப்படி டீல் பண்ணார்? அந்த பிரச்சனை வரும்போது அவங்கள ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இலக்காரமாக டீல் பண்ணார்? மற்ற எல்லாரையும் டீல் பண்ணுற விதம் எப்படி இருந்தது? அந்த மக்களை டீல் பண்ணுற விதம் எப்படி இருந்தது? ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பணபலத்தை வச்சு அரசியல் பண்ணுற தலைவர்கள் தான். இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்களுக்கு அவங்கள தவிர சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரோ வட்டச்செயலரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட அரசியல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெரிய தலைவரை பார்த்தா அவங்களுக்கு கும்பிடு வைக்கணும், ஐயான்னு பேசணும், அவங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுவாங்க. அவங்க ஐயோ இவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவர் ஒரு பெரிய மகான் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்புறம் பிரியாணி வாங்கி கொடுக்குறது. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல். பெரிய ஐடியாலஜிலாம் எதுவுமே இருக்காது. ஏறக்குறைய நீங்கள் அந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சேகர் பாபு அவரோட சாதனைகள் பற்றி அவர் பேசினாருன்னு, அது ஏறக்குறைய சாதாரண இந்த மக்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க இந்த மாதிரி தான் கோஷம் போடுவாங்க. இல்லை, இவர் எதற்கு மிக பெருசாக தெரியப்படுறாரு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை மறுப்பு, இல்லை கடவுள் இருக்குது இல்லைங்கிற மாதிரியான பேச்செல்லாம் பேசிட்டு இன்றைக்கி ராஜராஜ சோழன் அவர்களை விட இவர் தான் அதிகமான கோவிலை கட்டிட்டாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாருன்னா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் திமுகவும் இந்த மாதிரியான சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி தானே. திமுக நாத்திகம்லாம் பேசாது, திக தான் பேசுவாங்க. நாத்திகம்லாம் பேசிட்டு நீங்கள் ஓட்டு கேட்க முடியாது. இன்றைக்கி கி வீரமணி அவர்களை பிரச்சாரத்துக்கு அனுப்ப முயற்சி பண்ணும்போது லோக்கல் நிர்வாகிகள் வேணான்றாங்களாம். நிறைய பேர் வேண்டாம், அவர் வர வேண்டான்றாங்களாம். ஏன் சொல்கிறாங்க அப்படி? அவர் வந்தால் ஓட்டு கிடைக்காது.